நம்மளுக்கு 2000 பேர்ல ஐயோ அந்த சபைக்கு 1000 பேர் பிச்சுட்டு போயிட்டாங்க, இந்த சபைக்கு 100 பேர் போயிட்டாங்க, போறவன் போறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குன்னு கொடுத்துக்கிற ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல 10 விசுவாசிகள் அவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு அப்ப அங்க உட்கார்ந்துக்கிட்டு அந்த பாஸ்டர் எப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, அந்த இடத்துக்கு நீங்க ஏன் போறீங்க, இந்த இடத்துக்கு நீ ஏன் போற, ஏய் விசுவாசி உனக்கு அறிவு இல்ல ஏய் அப்படின்னா பாவங்க விசுவாசி ஐயா. நாங்க தயவு செய்து அந்த மாதிரி ஐயாமார்கள் யூடியூப்ல என்ன பண்ணுங்க, டெலிட் பண்ணுங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் வேண்டாம். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுதா? நான்லாம் முன்னாடிலாம் அந்த வேலை விஷயமா சொன்னேன்ல டைட்டா டிஜே தினகரன் ஐயா பாட்டை என்ன பண்ணுவேன், அந்த ஆளை கேட்டு போவேன். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே தஞ்சம் இயேசு இருக்கையில். இப்போ ஏதாவது ஒரு ஐயாமார்களோட பிரசங்கத்தை கேட்கலான்னு பார்த்தா மாறி மாறி வந்து திட்டிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு. அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரருக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். ஒரு யூடியூபரா இந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, அவர் அப்படி பண்றாரு, இவர் இப்படி பண்றாருன்னு பேசுறது ஓகே. இப்போ ஒரு யூடியூபர் பேசுறாங்கன்னா ஒரு ஸ்டூடியோல உட்காந்து பேச போறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல வீட்டுல உட்காந்து பேச போறாங்க. அதை பாக்குறவங்க மல்லாக்க படுத்து கிடந்து என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஓப்பனா சொல்ல போனா வேலை வெட்டி இல்லாதவர்கள் கிரிட்டிசிசம் சேனல்களை பார்ப்பாங்க, லைக் போடுவாங்க, கமெண்ட் போடுவாங்க. ஓகே, இதை பார்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்ப இந்த வீடியோவே நான் பக்கத்துல ஒரு பாஸ்டர் போட்டோவை போட்டு பேசுறேன்னா இதை நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தல, நீங்களா வந்து என்ன பண்றீங்க பாக்குறாங்க, ஓகே. ஆனா திருச்சபை பாஸ்டர், திருச்சபை மெய்ப்பன் நம்மளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த விசுவாசிகள் ஆட்டு மந்தைகளை உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிரசங்கம், அந்த கூட்டத்துக்கு ஏன் போறீங்க, இந்த கூட்டத்துக்கு ஏன் போறீங்க, அவர் அப்படி இவர் இப்படி. இதனால அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?